பொண்ணுங்களா ஜிம்முக்கே போக கூடாது, பொண்ணுங்களா ஜிம்முக்கு போனா உங்களுக்கு ஆம்பளைங்க மாதிரி மசல்ஸ் வந்துரும்னு பயப்படுறீங்களா? இல்ல உங்க வீட்ல அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம உடம்புல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு டெஸ்டோஸ்டிரான், இது வந்து ஒரு மேல் ஹார்மோன். சோ இது ஆண்கள் கிட்ட அதிகமா இருக்கு. அண்ட் ரெண்டாவது வந்து எஸ்ட்ரோஜன், இது வந்து ஃபீமேல் ஹார்மோன். இப்போ நம்ம பாடியில மசில் பில்ட் ஆகணும்னா டெஸ்டோஸ்டிரான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த டெஸ்டோஸ்டிரான் பெண்கள் கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. எவ்வளவுனா ஒரு ஆவரேஜ் ஆண்கள் கிட்ட 300 இருந்து 1000 நானோகிராம் பர் டெசிலிட்டர் இருக்கு. அதுவே பெண்கள் கிட்ட 15 இருந்து 70 நானோகிராம் பர் டெசிலிட்டர் தான் இருக்கு. அண்ட் இந்த நானோகிராம் பர் டெசிலிட்டர் வந்து ஒரு யூனிட் டெஸ்டோஸ்டிரானை மெஷர் பண்றதுக்கு. அண்ட் அதுவே ஈஸ்ட்ரோஜன் மெஷர் பண்றதுக்கு பீகோகிராம் பர் மில்லி லிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சோ நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் கம்மியா இருக்கு. அதால மசில் ரொம்ப ஸ்லோவா அண்ட் கம்மியா தான் பில்ட் ஆகும். இந்த காரணத்தால நீங்க பெருசா ஆண்கள் மாதிரி மஸ்குலா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போ பெண்கள் கிட்ட இருக்கிற எஸ்ட்ரோஜன் ஒரு பிரோஜனம் இல்லையா மசில் பில்டிங்னு கேட்டா அதுக்கு தனியா நிறைய லாபம் இருக்கு. அது என்னன்னு கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன், படிச்சு பாருங்க. அப்போ ஜிம்முக்கு போறதுல என்ன பிரோஜனம்? மசில் பில்டிங் தான் ரொம்ப ஸ்லோவா ஆகுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மசில் பில்டிங்கை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அண்ட் ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஜிம்முக்கு போற அவசியம் அதிகம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க.